முருகன் எப்படி அவதரித்தார்? முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்கிற அசுரன் சர்வ லோகங்களையும் ஆட்சி செய்ய எண்ணி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அதன் பலனாக 108 அண்டம் உயிர் வாழவும் அரசாளவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளை மூலமாக தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை சிவபெருமானிடம் பெற்றான். இவ்வரத்தின் பலனாய் தன்னை போன்று பலரை உருவாக்கி அண்ட சராசரங்களை ஆண்டு வந்தான். தேவர்களையும் சிறையில் அடைத்து கொடுமை செய்தான். கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதன்படி தனது நெற்றிக்கண் மூலம் 6 தீப்பொறிகளை உருவாக்கி அக்னி தேவனிடம் கொடுத்தார். பின் அக்னி தேவன் வாயுதேவனின் உதவியுடன் எடுத்து செல்ல அத்தீப்பொறிகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கை நதியில் போட்டுவிட்டனர். பின் அத்தீப்பொறிகள் கங்கை நதியிலிருந்து சரவண பொய்கை நதியிலிருந்து தாமரை மலரில் சேர்க்கப்பட்டது. பிறகு அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் பிள்ளைகளாக உருவெடுத்தனர். பின் அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி அவர்களை பார்க்க வந்தபோது அவர்களை கட்டியணைக்க 6 குழந்தைகளும் ஒரு மேனியாக உருவெடுத்து 6 முகனாக முருகன் அவதரித்தார். இதன் பிறகு சூரபத்மனோடு யுத்தம் செய்து அவனையும் அழித்தார். இது போன்ற பக்தி தகவல்களை தெரிந்து கொள்ள நமது செய்தி பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.